திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். இருவரும் காண எழிலம்பலத்தே உருவோடு அருவோடு ஒரு பரரூபமாய் திருவருள் சக்திக்குள் சித்தனானந்தன் அருளுருவாகி நின்று ஆடலுற்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இருவரும் காண எழிலம்பலத்தே என்று தொடங்கும் பாடலை காணலாமா? பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் கண்டு மகிழும்படி சிவன் ஆடினான். அழகிய அம்பலத்தில் உருவம், அருவம், அரு உருவம் என்ற மூன்றும் ஒரு பரரூபமாக பொருந்த சிவன் ஆடி காட்டினான். திருவருள் புரியும் சக்திக்கு உள்ளே ஆனந்தமயமாகவும் அறிவுமயமாகவும் உள்ள சிவன் அருளே உருவாகி ஆனந்த நடனம் ஆடினான். இருவரும் காண என்று கூறுகிறாரே, யார் அந்த இருவர்? இங்கே இருவர் என்பது படைப்பு கடவுளான பிரம்மாவையும் காக்கும் கடவுளான திருமாலையும் குறிக்கும். அவர்களது தேடலுக்கும் அகந்தைக்கும் எட்டாத இறைவன் அடியவர்களுக்காக காட்சி தருகிறான். எழிலம்பலத்தை, அம்பலம் என்பது என்ன? சிதம்பரத்தையும் குறிக்கும், நம் இதய தாமரையும் குறிக்கும். அந்த அழகான ஞான சபையில் இறைவன் ஆடுகிறான். உருவோடு அருவோடு ஒரு பரரூபமாய். இறைவன் எப்படி இருக்கிறான்? உருவமாகவும் இருக்கிறான், அதாவது நமக்கு தெரியும் வடிவத்தில் காட்சி தருகிறான். அருவமாகவும் கண்ணுக்கு தெரியாத காற்று போன்ற ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கிறான். அரு உருவமாகவும் லிங்க வடிவம் இருக்கிறதே அரு உருவமாகவும் என எல்லா நிலைகளிலும் கடந்த பரம்பொருளாக விளங்குகிறான். திருவருள் சக்திக்குள் சித்தன் ஆனந்தன். அவனது திருவருள் சக்தியாகிய உமையவளோடு இணைந்து சித்தர்களை ஆட்கொள்ளும் சித்தன் அவன். அவன் பேரானந்த வடிவானவன். அருள் உருவாகி நின்று ஆடலுற்றானே. உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் தான் இப்படி அடிக்கிறான். அவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே ஒரு திருமேனியை தாங்கி நடராஜராக ஆடுகின்றான். சுருக்கமாக சொன்னால், எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக மட்டும் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஞான சபையில் ஆடுகின்றதைத்தான் இது தெரிவிக்கிறது. இந்த பாடலின் பின்னணியில் அண்ணாமலையில், அதாவது திருவண்ணாமலையில் நடந்த ஒரு புகழ்பெற்ற கதையை நாம் பொருந்தி காணலாம். ஜோதிப்பிழம்பு. முன்னொரு காலத்தில் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது யாவரும் அறிந்ததே. அப்போது சிவன் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பெரும் ஜோதிப்பிழம்பாக அருவமாக நின்றார். அடியும் முடியும் தேடி தோற்ற அவர்கள் தங்களது அகந்தை நீங்கி இறைவனை வேண்டினர். அம்பலத்தில் ஏன் ஆடினார் அப்பொழுது? அப்படி அண்ட சராசரங்களையும் கடந்து நின்ற அந்த ஜோதி உயிர்கள் கண்டு வழிபட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானது. எனவே முனிவர்களும் தேவர்களும், உமது இந்த விஸ்வரூபத்தை எங்களால் தாங்க முடியாதப்பா, நாங்கள் வழிபட எளிய உருவம் தாங்கி வாருங்கள் என்று வேண்டினர். அவர்களது வேண்டுதலுக்கு இணங்கி அந்த பரம்பொருள், பெரும் தலைவனாகிய அந்த பரம்பொருள் என்ன செய்தான்? தில்லை அம்பலத்தில், அது என்ன, சிதம்பரம், மிக அழகான உருவம் தாங்கி ஆனந்த தாண்டவம் ஆடியது. பிரம்மனும் விஷ்ணுவும் அந்த நடனத்தை கண்டு களித்தனராம். இதன் உட்பொருள் என்ன? இறைவன் நமக்காக இறங்கி வருகிறான் என்பதே இதன் சாரம். அவன் அறிவுக்கு எட்டாத பரம்பொருள், பரரூபம் என்றாலும் பக்திக்காக அவன் எளிய உருவமாக மாறுகிறான். நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்ன? முந்தைய பாடலில் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி பாடிய திருமூலர் இந்த பாடலில் இறைவன் ஏன் உருவம் எடுக்கிறான் என்பதற்கான காரணத்தை விளக்குகிறார். இருவரும் காண எழில் அம்பலத்தை உருவோடு அருவோடு ஒரு பரரூபமாய் திருவருள் சக்திக்குள் சித்தன் ஆனந்தன் அருள் உருவாகி நின்று ஆடலுற்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.